ஹாய் கைஸ், நம்ம எப்படி சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு வீட்டிலையே பார்க்கலாம். முதல்ல ரஃப்பாக வந்து கொசுவம் எடுத்துகிட்டு முந்தி எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஹூக் வச்சு நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. அது வரை நம்ம ப்ளீட் எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் எவ்வளோ ரெக்வயர்டோ அதை எடுத்துகிட்டு ரிமைனிங் எல்லாம் அதை விட உள்ளேயே வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து எடுத்துக்கோங்க. இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து பின் பண்ணிவிட்டு இதை வந்து கேச்சர் வச்சுட்டு இது ஸ்டெடியாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவும் எடுக்கலாம். இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ப்ளீட்டை மடிச்சுட்டு அதிலே நம்ம ஃபிங்கர் வச்சுட்டு 1 பை 1 வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தோம்னா இந்த மாதிரி டேபிள் மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரை ரன் பண்ணிவிட்டு அந்த ப்ளீட்டை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை பின் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு நமக்கு தேவை மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த லென்த்து வரை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் ப்ளீட்டை நம்ம வந்து நம்ம கை இருக்கு இல்லையா, முழங்கை வரைக்கும் ஒரு எல் ஷேப்புக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் கவர் ஆகும். இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சுட்டு நீங்கள் நார்மல் அயன் பாக்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி சேம் டைரெக்ஷனில் வந்துட்டு ரன் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லா உங்களுக்கு சட்டுன்னு வந்து நல்லா அந்த புஷ்ஷுன்னு இருக்கிறது வந்து ஒரே ப்ளெயினாக அப்படியே ஃப்ளாட்டாக மாறிடும். நார்மல் அயன் பாக்ஸ்னால் நீங்கள் நல்லா ரஃப் பண்ணி கொஞ்சம் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முந்தி எடுத்தாச்சு, அடுத்து ஃப்ரண்ட் ப்ளீட்டும் எடுத்தாச்சு. இப்போ வந்து சென்ட்ரு ப்ளீட் வந்து நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபுல்லாக நம்ம ஜஸ்ட்டு ரவுண்டில் வந்து சுற்றி வந்த பின்னாடி நம்ம சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து சாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அங்கேருந்து அதே மாதிரி சென்ட்ரு ப்ளீட்லேருந்து ஒரு 4-5 ப்ளீட்டு தள்ளி பின் பண்ணிவிட்டு இந்த பின் டு பின் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக வந்து சென்ட்ரு ப்ளீட்டை எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய ப்ளீட் வந்து வரும். இப்போ நம்ம இந்த பின்னுலேருந்து அந்த பின் வரைக்கும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம 2 சைடு வந்து கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி இது பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு கேப்பில் வந்து நம்ம தள்ளி நம்ம ப்ளீட்டை அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு சென்டரில் வந்து பல்காக தெரியாமல் இருக்கும். இப்போ இதை வந்து ஏதாவது ஒரு டேபிளோ இல்லை ஃப்ளோரோ வந்து நீங்கள் அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டு அதை பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க முதல்ல. அடுத்து ஃபஸ்ட்டு ப்ளீட்டை முதல்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ப்ளீட்டாக வந்து மேலே தூக்கும் போதே உங்களுக்கு அந்த மார்க்கிங் வந்து லெவல் வரும். அதை வந்து நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து எடுத்துகிட்டு எவ்வளோ ப்ளீட் எடுத்துருக்கோமோ அந்த ப்ளீட் எல்லாத்தையுமே வந்து 1 பை 1 அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் வந்து இப்போ நம்ம மேலே ஒரு பின் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கீழேயும் வந்து இந்த மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு கையால் ஒரு டைம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அயன் பாக்ஸ் அயனிங் பண்ணிக்கோங்க. நல்லா அயன் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு முந்தி எடுத்தாச்சு, அடுத்து ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்தாச்சு, இப்போ சென்ட்ரு ப்ளீட் கூட எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து மெயினானது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்கு எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படியே உல்ட்டாவாக இப்போ ப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஃப்ளோர் சைடு போயிடணும். அந்த ஃப்ளோர் சைடு போனதுக்கப்புறம் இப்போ நமக்கு இடுப்பு சுத்து இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. இடுப்பு சுத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எந்த லெவலுக்கு வந்து பாக்ஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே இது பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை இது பண்ணும்போது நமக்கு உல்ட்டாவாக இருக்கிறது வந்து நல்ல பீஸாக மாறிடும். ஃபஸ்ட்டு ப்ளீட்டு தான் வந்து நமக்கு விசிபிலிட்டியாக இருக்கும். செகண்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுறது வந்து அதுக்கு உள்ளேயே, அதாவது ஃபஸ்ட்டு மடித்தோம் இல்லையா, அந்த மடிப்புக்கு உள்ளேயே வந்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம முந்தி பார்ட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி நல்ல பக்கம் வந்து தெரிகிற மாதிரி நம்ம உல்ட்டாவாக தானே போட்டிருக்கோம். அப்போ இதை வந்து மேலே தூக்கும்போது நல்ல புறம் வந்து உங்களுக்கு வந்துடும்.
இந்த மாதிரி நல்ல புறம் வந்தோடனே உங்களுக்கு எவ்வளோ தூரம் பாக்ஸ் ஃபோல்டிங் தேவைப்படுதோ அந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லெவலை மார்க் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் தூக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து உங்களுக்கு அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அதை தாண்டாமல் மடித்து விட்டுக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு மடியல் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடியல் மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் வந்துட்டு அந்த பாக்ஸ் லெவலுக்குள்ளேயே வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ராவை இந்த முந்தியை வந்து மடித்து இந்த மாதிரி கீழேயும் வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து அதில் வந்து கேப் தெரியும், அந்த கேப்பில் வந்து நம்ம உள்ளே வந்து இது பண்ணிக்கலாம். நல்லா புஷ் பண்ணிக்கோங்க. புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீட்டாக ஒரு பாக்ஸ் ஃபோல்டடு இது வந்து கிடச்சிடும். இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்டு பண்ணுறதுனால நம்ம ஃபங்க்ஷன் டயத்துக்கு சட்டுன்னு கிளம்ப முடியும். ப்ளஸ் வந்து பேபிஸ் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி கிளிப் எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். பாருங்களேன், அழகாக வந்து நம்ம ஃபுல் டே நம்ம கட்டியிருந்தா கூட இதே மாதிரி கழையாமல் அப்படியே இருக்கும். வீடியோ சேவ் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.